உங்கள் எல்லாருக்கும் மெய்யழகன் படத்தில் அருள்மொழி வீட்டு கதையும் மெய்யழகன் சைக்கிள் கதையும் தெரியும். ஆனால் அதில் மறைஞ்சிருக்கிற ஒரு அழகான சிறப்போட கதை தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் மெய்யழகன் படம் அருள்மொழியோட வீட்டு நினைவு குறியீடாகவும் மெய்யழகனுடைய சைக்கிள் மரியாதையோட குறியீடாகவும் காட்டப்பட்டிருக்கோம். ஆனால் அது மட்டும் கிடையாது. இந்த சீனை பாருங்கள். டாய்லெட்டில் பேச மாட்டீங்கல்ல, கிருமியெல்லாம் வாய்க்குள்ள போய் ஜம்ப்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடும். நான் போய் குமரன் தேட்டரில் வச்சு சொன்னீங்க. எக்கோ அடிக்குதா? இருங்க ஒருத்தர் விழுந்துருச்சு. ஃபோன் போனால் போய் கூட விட்டுலாம். இந்த சீனில் நல்லா பாருங்கள். அருள்மொழி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாஷ் பண்ணாமல் உள்ளே போகிறாரு. மெய்யழகன் போயிட்டு தன்னோட சிறப்பை சுத்தம் பண்ணிட்டு போகிறாரு. தன்னோட சின்ன வயசில் அருள்மொழி சொன்ன விஷயத்த மெய்யழகன் இப்பயும் பின்பற்றுறாரு. அவர் சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுவார். மெய்யழகனும் அதே தான். அவர் சொன்ன வார்த்தையை இப்போ வரைக்கும் பின்பற்றுறான். இது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனால் அருள்மொழி சுத்தமே பார்க்காம முழுசாக மாறி இருக்காரு. மெய்யழகன் தன்னோட சிறப்பை கழுவிட்டு தான் உள்ளே போவார். இது நான் சொல்கிறது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் கதையோட ஓட்டத்தில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. பாத்ரூம் போயிட்டு அருள்மொழியும் மெய்யழகனும் சொக்கு பெருப்பாக பார்க்கும்பொழுது சொக்கு பெருப்பை மெய்யழகன் செருப்பை தட்டி விடுவார். அங்கேருந்து நம்ம ஏகாம்பரம் குக்கர் அவரும் செருப்பை தட்டி விடுவார். அவர் ஃபோன் பேசுகிறத விட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போய் செருப்பை தேடி எடுத்துகிட்டு வருவார். தொடக்கத்துலேருந்து சாதாரண விஷயமாக தான் தெரியும், ஆனால் கதையை முழுசாக பார்த்து முடிக்கும்பொழுது தான் இதோட அர்த்தமே புரியும். இந்த சீனில் பாருங்கள், அருள்மொழி எவ்வளோ சுத்தம் பார்க்குறாருங்கிறது தெரியும். படத்தோட எல்லா சீன்லையும் செருப்பை பேசிக்கிட்டே இருப்பாங்க. சொல்கிற வார்த்தையில் எங்கேயாவது ஒரு இடத்துல செருப்பை மென்ஷன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சொன்னால் செருப்பை கலட்டி அடிக்க மாட்டீங்களே, அதுதான் எனக்கு ஒரு கியூரியஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் செருப்போட கோணத்திலிருந்து இந்த கதையை பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி பார்க்கும்பொழுது தான் இந்த சீனை பாருங்கள். காலில் செருப்பு வேறு இருக்காதா? அதனாலே எங்கள் சொந்தத்தை எங்களை பெருசாக சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க பசங்களோட கூட சேர்ந்து விளையாட விட மாட்டாங்க. இந்த வயசில் அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். சின்ன வயசில் தான் செருப்பு போடாததும் தான் சொந்தக்காரங்க தான் அப்பாவையும் தன்னையும் மதிக்காததையும் பற்றி இங்கே சொல்லிட்டுருப்பாரு. இப்போ இதில் செருப்புக்கு எங்கடா சம்மந்தம் வந்துச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். கதையோட ஓட்டத்தை நல்லா பாருங்கள், உங்களுக்கே புரியும். வீட்டு தோட்டத்திலேருந்து அணைக்கட்டுக்கு போகிற இந்த சீனை பாருங்கள். அருள்மொழி தன்னோட சின்ன வயசில் சைக்கிளில் போன நினைவோடையும் மெய்யழகன் தான் அப்பா கூட சைக்கிளில் போன நினைவோடையும் ஒன்றா போவாங்க. அருள்மொழி தன்னுடைய மனநிலையை அங்கே தான் மெய்யழகன்கிட்ட சொல்லுவார். தான் அந்த வீட்டில் எப்படி இருந்தேன், எப்படி வாழ்ந்தேன் அப்படிங்கிறது. என் ஆசையா நான் சாவர வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கணும். மெய்யழகன்கிட்ட அருள்மொழி சொல்லுவார், உனக்கு இந்த சைக்கிள் எப்படியோ எனக்கு அந்த வீடு அப்படி. உனக்கு அந்த சைக்கிள் எப்படியோ அந்த மாதிரி எனக்கு அந்த வீடு. இப்போ பேசு. அந்த இடத்துலேருந்து சைக்கிளோட கதை முடியும். கரெக்டாக இந்த சீனை பாருங்கள், இந்த ஃப்ரேமை பாருங்கள். சைக்கிள் அப்படியே இருக்கும், செருப்பு மாறிடும். செருப்பு மாற்றி போட்டு தான் அந்த அணைக்கட்டிலேருந்து மெய்யழகனோட செருப்பு நினைவாகவும் அருள்மொழியோட செருப்பு மரியாதையாகவும் மாற ஆரம்பித்தோம். மறுபடியும் சைக்கிளில் போகும்பொழுது இந்த தடவை மெய்யழகன் தான் செருப்பை பார்த்து சிரிப்பார். தாத்தா இன்னும் மாறல, தனக்கு மரியாதையை கொடுக்குறாங்கிறத உணர்வார். அந்த இடத்துல ஒரு நாய் வரும். அது கூட சாதாரணமாக குறைக்குதுன்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் பார்த்தா ஊர் என்ன வேணால் பேசட்டும், கத்தட்டும், இந்த நாய் மாதிரி குறைக்கிட்டோம், எனக்கு ஏன் அத்தா மரியாதை கொடுத்துட்டாருங்கிற மாதிரி இந்த சீனோட ரெசம்பிளன்ஸ் இருக்கும். மெய்யழகன் தன் பேரை சொல்லி காலையில் வாழ்த்தணும்னு சொன்னோடனே அருள்மொழி வீட்டை விட்டு ஓடுவார். வீட்டை விட்டு ஓடும்பொழுது சைக்கிளையும் விட்டுட்டு வீட்டையும் விட்டுட்டு ஓடுவார். செருப்பை கூட கட்டி விட்டு ஓடுவார். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே அருள்மொழியால் தாங்க முடியாது. எனக்கு என்னோட நினைவுகள் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த செருப்பை எடுத்து கையில் அடிச்சுட்டு ஓடுவார். ஓடி தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு மெய்யழகனை பற்றி வருத்தப்படுவார். அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிப்பார். அருள்மொழியோட பொண்ணு ஃபோனை போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அருள்மொழி மெய்யழகன்கிட்ட பேச ஆரம்பிச்சோன்னு சொல்கிற முதல் வார்த்தை கேளுங்க. பாத்ரூம் விட்டுட்டு போயிட்டீங்க, பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். செருப்பையும் கவரில் போட்டு வச்சிருக்கேன் தான். மெய்யழகன் அந்த செருப்பை பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறார். நீங்கள் கொடுக்குறது எல்லாத்தையும் நான் நினைவுகளாக சேகரித்து வைக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த சீன். மெய்யழகன் தான் போட்டுட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஊருக்குள்ளே பஸ்ஸில் வந்து இறங்கின முதல் ஷாட்டை பாருங்கள். செருப்பை தான் காட்டுவாங்க. இப்போ அருள்மொழி தன்னுடைய பழைய நினைவுகளை முழுசாக ஏற்றுக்கிட்டு திரும்ப மெய்யழகனை பார்க்க வருவார். இந்த இடத்துல அந்த படம் முடியும். இல்லை, இது டைரக்டருக்கே தெரியாதுன்னு சொல்லாதீங்க. ராம் ஜானுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், ஆனால் ஜானு தனக்கு ஏற்ற மாதிரி கதையை மாற்றி சொல்லுவாள். அந்த மாதிரி தான் இதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி கதையை நான் மாற்றிக்கிட்டேன்.